அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுவை சம்பந்தமான துவாக்களுடைய அர்த்தங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் ஆக முக்கியமானது தான் தொழுவைக்கு டிரெக்டாக சம்பந்தப்பட்டது தான் அசான் என்று சொல்கிறது, தொழுவைக்கு அழைக்கிறது. இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் அல்லாஹூ அக்பர் என்றத அர்த்தம். அதை கேட்கக்கொள்ள நாங்கள் என்ன சிந்திக்கணும் என்றதை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹூ அக்பர் என்ற அர்த்தம் என்ன? அல்லாஹூ அக்பர், அக்பர் என்றா பெரியவன் என்ற அர்த்தம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியவன். சில ஆளுங்கள் இருக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரியவன் அப்படி எடுக்கே. மேலும் அப்போ இதை நாங்கள் அல்லாஹூ அக்பர்னு 4 தடவை கேட்கப்படுது. அல்லாஹ் அக்பர் அசானில் ஸ்டார்ட்டுக்கே 4 தடவை சொல்லப்படுது. அப்போ இது நாங்கள் கேட்கல எங்களோட தலைக்கு என்ன வரணும்? எங்களோட தலைக்கு என்ன வரணும் என்றால், அசான் சொல்ல போகல நாங்கள் என்ன சரி ஒன்று செஞ்சு கொண்டு இருப்போம். நாங்கள் செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரியவனாக இருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் செய்கிற அத்தனை விஷயத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கணும், ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். அதுதான் இதோட ஆகப்பெரிய நோக்கமாக இது. அல்லாஹ் அக்பர் என்று கொள்ள ஆகப்பெரிய நோக்கமாக இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியவன். நான் செல் நேற்றுக்கு ஃபோனை பார்த்து கொண்டு இருப்பேன், செல் நேற்றுக்கு ஆஃபீஸில் வேலை செஞ்சு கொண்டு இருப்பேன், இல்லாட்டி நான் யாரோட முக்கியமானத்தோட கோலில் இருப்பேன், அப்படி இல்லாட்டி நான் திண்டு கொண்டு இருப்பேன். நான் என்ன சரி ஒரு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். நான் இது அல்லாஹூ அக்பர் என்ற சத்தத்தை கேட்டோன்னு என் தலையில் வரணும், யாரெல்லாம் நான் என்னத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறேனோ இது அத்தனையும் விட யாரெல்லாம் நீ முக்கியமானது, நீ தான் பெரியவன், இது அத்தனை விஷயத்துக்கு விட. அது சொல்லி நான் என்ன செய்கிறேன், இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு, நான் செஞ்சு கொண்டிருக்கிற வேலையை நிப்பாட்டிட்டு நான் உனக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன், உன்னையே முக்கியப்படுத்துகிறேன். இது தான் எங்களோட தலைக்கு முதலாவது வரணும். அப்போ முக்கியமான விஷயம். அப்போ இதில் அதுதான் நான் சொல்கிறாங்க, அசான் சொல்லக்குள்ள நீங்கள் பேசவே வேணும், அதை கவனித்து கேளுங்க. அது போகிற அதை கேட்டு நீங்கள் பதில் சொல்ல அல்லாஹூ அக்பர் என்று கேட்க போகல நாங்களும் அல்லாஹூ அக்பர் யாரெல்லாம் நீ தான் மிக பெரியவன் யாரெல்லாம் நாங்களும் பதில் சொல்லணும். அது எங்களோட ஹார்ட்டுக்குள்ளேயே நாங்கள் அனுப்பணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த பேசுகிறத எங்களோட வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பார்க்க எனக்கும் முழு உம்மத்துக்கும் தரணும். அல்லாஹூ அக்பர் என்று எவ்வளோ தூரத்துக்கு என்றால் சில பெரியார்கள் ஈந்திக்கிறாங்க, அவங்க இந்த இரும்பு வேலை செய்கிறவங்க, அவங்க இரும்புக்கு அடித்து கொண்டு ஈப்பாங்க, இரும்பு தட்டி கொண்டு ஈப்பாங்க. அல்லாஹூ அக்பர் என்று சத்தத்தை கேட்டால் அதை தூக்கின சுத்தியலால் அடிக்க மாட்டாங்க, அப்படியே சுத்தியில் கீழே வச்சிடுவாங்க. அடுத்த அடிக்க மாட்டாங்க. ஏண்டா அது நான் செஞ்சு கொண்டிருக்கிற வேலையை விட என் ரப்பு சிறந்தவன். சுப்ஹானல்லாஹ். ரப்பு ப்ரையாரிட்டி எனக்கு, ரப்பு முக்கியம் எனக்கு. இதை வேலை பொறைக்கு என் அத்தனை விஷயங்களும் பொறைக்கு அதை வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு எங்கள் எல்லாருக்கும் தரணும், துனியாலே தரணும். அதை பார்த்து எங்களோட ரப்பு துனியாவில் எங்களை பார்த்து சந்தோஷப்படணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் அல்லாஹ் அக்பர் பெரிய நோக்கமாகிக்குது. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரியவன். அதுக்கப்புறம் வேறு என்ன எங்களுக்கு யோசிக்க இயலும். இன்னொரு விஷயந்தான், அல்லாஹூ அக்பர் என்று அசான் சொல்ல போகல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானம் 7 பூமி படைச்ச என்ற ரப்பு என்னைய கூப்பிடுறான். என்னத்துக்கு கூப்பிடுறான்? என்னைய கூப்பிடுறான் அவனோட பேசுறதுக்கு, வேறொன்றுக்கும் இல்லை. தொழுவேன்னு சொன்னால் நான் ரப்போட பேசுகிறேன். எவ்வளோ தூரத்துக்கு என்றா ஆளுங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தொழுவேல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட சூரா ஃபாத்தியாவது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பதில் தாரான். அப்போ நான் ரப்போட பேசுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுவ மூமினுக்கு மிஹ்ராஜ்னு சொன்னாங்க. மிஹ்ராஜ் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேருக்கு நேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சதுக்கு தான் மிஹ்ராஜ்னு சொல்கிறேன். அப்போ தொழுவேண்டா நானும் என் ரப்பும் மீட்டாக போகிறோம். அப்போ முதலாவது நான் செய்கிற அத்தனை விஷயத்தை விட என் ரப்பு தான் பெரியவன், அது தலைக்கு வந்தாச்சு. ரெண்டாவது நான் அவனை சந்திக்க போகிறேன், அவனோட பேச போகிறேன். அதுதான் என்னை தொழுவேன். சுப்ஹானல்லாஹ். அதை விட பெரிய பாக்கியம் என்ன இது? சுப்ஹானல்லாஹ். இது தலைக்கு வரணும், அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல போகல. அப்போ நாங்கள் சம்டைம்ஸ் கிச்சனில் என்ன சரி வேலை செஞ்சுக்கணும், அதை பக்கத்தில் வச்சு அது என் ரப்பு கூப்பிடுறான். ஹதீஸில் கருத்துப்பட வந்திக்குது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ஆக விருப்பமான அமல் நேரத்துக்கு தொழுகிறது, அந்தந்த நேரத்துக்கு தொழுகிறது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ஆக விருப்பமான அமல் ஒன்று தான் அந்தந்த நேரத்துக்கு தொழுகிறது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அதை பார்க்கிட்டு எங்கள் எல்லாருக்கும் தரணும். தொழுவைக்கு நாங்கள் என்ன செய்கிறது, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அசானை கேட்டால் இது விஷயங்கள் எங்களோட தலைக்கு வரணும். அதுக்கப்புறம் என்னது, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூப்பிட்றேன்னா, நான் என்னைய படைச்சதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நான் அவன் அடிமை. அடிமைன்னு சொன்னால் வேலைக்காரன் இல்லை. வேலைக்காரன் கூலிக்கு வேலை செய்கிறவன் இல்லை. கூலிக்கு வேலை செய்கிறவன் வேலையை கூப்பிட்டா போவார், இல்லாட்டி வீட்டில் இருப்பார், அது அவர் டிஸ்டர்ப். கூலிக்கு வேலை செய்கிறவர். இது நாங்கள் அடிமைன்னு சொன்னால் நாங்கள் கூலிக்கு வேலை செய்ய இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலி தந்தோ இல்லையோ நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறத செய்யத்தான் வேணும். அடிமைன்னு அப்படித்தான். அடிமைன்னு சொன்னால் எஜமான் சம்பளம் தந்தோ இல்லையோ, சம்பளம் தரமாட்டார், சிலது
தந்தோ இல்லையோ வேலையில் நாங்கள் எஜமானுக்கு நாங்கள் வேலை செஞ்சு கொண்டு போக வேண்டியதுதான். அந்த அடிமைத்தனத்தை நாங்கள் சொல்கிறோம். என் எஜமான் என்னை கூப்பிட்றான், என்னையே கம்ப்ளீட்டாக என்னைய பரிபூர்ணமாக என் எஜமானுக்கு சொந்தம். அப்படி என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னைய கம்ப்ளீட்டாக சொந்தம். அவன் தான் என்னை கூப்பிட்றான். இன்றைக்கு எங்களுக்கு கண்ணை தந்து மூக்கை தந்து வாயை தந்து என் அத்தனை விஷயங்களும் செஞ்சு கொண்டிருக்கிறேனே என் ரப்பு தான் என்னை கூப்பிட்றான். அதை எங்கிட்ட தலைக்கு வரணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாருக்கும் அதை பாக்கி தரணும். அது அல்லாஹ் அக்பர் என்றுக்குள்ள யால நான் முழுமையாக உனக்கு தான் எல்லாம் சொந்தம். நான் செஞ்சு கொண்ட இருக்கிற விஷயம் நான் செஞ்சு கொண்டு இருக்கிறது ஓட உதவியால் தான். நீ மட்டும் நாடல்லன்னு சொன்னால் அதை எனக்கு செய்ய சரியில்லை, என்னை விரல சரியாக ஆட்டையில. அப்போ நீ என்னைய கூப்பிடக்குள்ள நான் எப்படி வராமல் இருக்கிறேன்? இந்த ஃபீலிங் எங்களோட உள்ளத்தில் வரணும். அது அல்லாஹ் அக்பர் என்றுக்குள்ள வரணும். அடுத்து 4வது விஷயந்தான் எங்களுக்கு நாங்கள் சந்தோஷப்படணும். என்று ரப்பு என்னைய கூப்பிடுறான். அவன் யார்? சும்மா சாதாரண ஒத்தனும் இல்லை. அரசனுக்கு எல்லாம் அரசன். உலகத்தில் எத்தனை அரசங்கள் ஈகிறாங்களோ அது அத்தனை அரசன்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான். கியாமத் நாள்ல எல்லா அரசனும் ஒரே லெவலில் இருப்பாங்க. அரசன் மனுஷன் ஏழை பணக்காரர் எல்லாம் ஒரே லெவலில் இருப்பாங்க. அந்த டைமும் ஒரு அரசனும் இல்லை. அந்த டைமும் என்ற ரப்பு தான் அரசன். மாலிக் யௌமித்தீன். அவன் தான் அவன்ட லெவல், அவன்ட பவர் சொல்லேலா. முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களை அவன்ட கண்ட்ரோலில் தான் நிற்குது, அவன்ட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவன்ட அறிவு இல்லாமல் ஒரு மரத்துலேருந்து இலை, அவன்ட அறிவு அவனுக்கு தெரியாம மரத்துலேருந்து இலை புலாது. அத்தனை விஷயம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனிச்சு கொண்டு இருக்கிறான். ஒரு செகண்டுக்குள்ள உலகத்தில் என்னென்ன விஷயம் நடக்குதோ அத்தனை விஷயமும் ரப்போட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த ரப்பு என்னைய கூப்பிடுறான் என்றா அவன் என்ற எஜமான். அப்துல்லா என்ற ஸ்டேட்டஸே ஒரு பெருமைக்குரிய ஸ்டேட்டஸ். பெருமைண்டா அது அடிமைத்தனத்தில் ஒரு சந்தோஷம். பெருமைப்படுறது இல்லை, அது அடிமைத்தனத்தால் எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஸ்டேட்டஸ் உண்டு. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அந்த நினச்சி நாங்கள் சந்தோஷப்படணும். நாங்கள் நினைக்கணும், என் ரப்பு என்னையே கூப்பிடுற இந்த அசான் சத்தத்தை கேட்குறது, அல்லாஹ் அக்பர் என்று கேட்குறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும். அது எங்களோட தலையில் வரும். ஒரு சந்தோஷம். என் ரப்பு என்னையே கூப்பிடுறான். நாங்கள் தான் எங்களோட மனசால அல்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் உன்னை நீ கூப்பிட்டு உடனே போகக்கூடிய பாக்கியத்தை நீ எங்களுக்கு தாயா இல்ல. இது நாங்கள் ரப்பு கிட்ட கெஞ்சணும். ஏண்டா என் ரப்போட உதவி இல்லாமல் ஒரு நன்மை செய்ய மேல, ஒரு பாவத்திலேருந்து தவிர்த்து கொள்ளவே மேல. ஸோ எங்களோட ரப்புக்கிட்ட அந்த பாக்கியத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷ்டமான அமல், அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ரப்புக்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கணும். அடுத்த விஷயம், 5வது விஷயம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் 5 விஷயந்தான் சொல்லிக்கொண்டு போகிறோம். அதில் 5வது விஷயம் நீங்கள் நினைக்க வேண்டியது தான், இது அல்லாஹ் அக்பர் என்றது தொழுவைக்கு டிரெக்டாக கனெக்ட் ஆகணுண்டு. எப்படி? அசானில் மட்டும் இல்லை, நீங்கள் தொழுவைக்கு போகணுன்னு மொத நீயத்தை வச்சு அல்லாஹ் அக்பர் என்று தான் தக்பீர் கட்டுவீங்க. அப்போ அது என்ன அர்த்தம்? தஃப்சீர் உலமா ஆலிம்கள் விளங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் கையை தூக்குறீங்க, அல்லாஹ் அக்பர் என்று கையை தூக்குறீங்க. அந்த கை ரெண்டை இப்படி ஒசக்க தூக்குற நேரம் நீங்கள் அது ஒரு அடையாளமாக, யா அல்லாஹ் என்ற அத்தனை துன்யாட விஷயத்தை நான் பின்னுக்கு போட்டேன், யா அல்லாஹ் நான் உண்ட முன்னுக்கு வந்து நிற்கிறேன். அதை தானே நாங்கள் கையை தூக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறது. அப்போ அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற நேரம் தக்பீர் கெட்ட போகல எங்களோட உள்ளத்தில் வரும். நான் கையை தூக்கி தக்பீர் கெட்டினேன், யா அல்லாஹ் என் ஆஃபீஸில் இருக்கிற கணக்கு வழக்கு எல்லாம் நான் பின்னுக்கு போட்டேன், என் கடையில் இருக்கிற கடையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு போட்டேன், என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு போட்டேன், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பின்னுக்கு போட்டேன், என் வாகனம், என் ஊடு, என்னென்ன என் தலையில் வருதோ யா அல்லாஹ் இது அத்தனை விஷயமும் எல்லாம் பின்னுக்கு போட்டேன். நீ தான் அல்லாஹ் அக்பர், நீ தான் பெரியவன், இதை ஒன்றுமே பெருசு இல்லை, நீ தான் பெருசு, எனக்கு நீ தான் பெருசு யாழ், இது ஒன்றுமே பெருசு இல்லை, அடுத்து எல்லாமே சின்ன விஷயம், நீ தான் என் வாழ்க்கையில் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி யா அல்லாஹ், நீ தான் எனக்கு அதிகமான முக்கியமான நீ மட்டும்தான் யா அல்லாஹ் என்ற அந்த சிந்தனை நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கெட்ட போகல, அதை கையை தூக்க போகலை, அது அத்தனை விஷயத்தையும் பின்னுக்கு போட்டு நான் என் ரப்புக்கு முன்னுக்கு நிற்கிறேன் என்ற ஃபீலிங் எங்களோட உள்ளத்தில் வரும். இப்படி நாங்கள் தொழுவையில் தக்பீர் கெட்ட போகலே நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று கெட்டினோம் என்றால் யோசிச்சு பாருங்க, அப்படியே எங்களோட தொழுவை கொஞ்சம் கொஞ்சமாக ரூஹானியத்தாக போகும். இப்போ ஓதுற அத்தனை துவாக்களை நாங்கள் விளங்கி ஓதினோம் என்று சொன்னால் எங்களோட தொழுவை எப்படி இன்பமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னமா எங்களோட தொழுவையில் கண் குளிர்ச்சி இருக்கும். நாங்கள் தொலை எங்களுக்கு ஆசை வந்து கொண்டே இருக்கும். தொழுகிறது நிப்பாட்டையெல்லாம் போகும். அதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முழு இரவும் நின்று வழங்கினாங்க, முழு இரவு குர்ஆனை ஓதினாங்க. சரி ரிவாயத்தில் வருது, ஒரு குர்ஆனை முடிச்சுட்டாங்க முழு நைட்டும் என்று. அப்படி இன்பமாயிடுச்சு அவங்களோட தொழுவை. ஏன்? அவங்க அர்த்தத்தை விளங்கி ரப்போட பேசுகிற மாதிரி தொழுந்தாங்க.
அது சுற்றி அவங்க தொழுகிறது அவங்களுக்கு அப்படி இன்பமாயிடுச்சு. எங்களோட தொழுவை ஏன் எங்களுக்கு இன்பம் இல்லைன்னா நாங்கள் இதுவரை விளங்காமல் செய்கிறோம். அப்போ நாங்கள் இதெல்லாம் விளங்க செய்ய ட்ரை பண்ணுறது, நாங்களும் விளங்க செய்ய ட்ரை பண்ணுறது, ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் துவா தான் இதுக்கு தொழுவேன். அது துவாக்களை நாங்கள் விளங்கி ஓத முயற்சி செய்கிறது. இதில் எங்கள்கிட்ட சீரியஸில் முழுக்க இப்போ வஜ்ஜத்தும் பண்ணிக்கிறோம், இப்போ அசான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு துவாக்களும் நாங்கள் பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் எப்படி அர்த்தம்னு பார்ப்போம். அதுபோல் விளங்கி ஓத போகலை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எங்களோட தொழுவை ரூஹானியத்தாக மாறும். எங்களோட தொழுவை எங்களோட ரப்போட ஒவ்வொரு செகண்டும் பேசிக்கொண்டு இருக்கிறதா மாறும். எங்களோட தொழுவையில் நாங்கள் ரப்போட பேச ஸ்டார்ட் ஆகினேன்னு வைங்களேன், அப்புறம் தொழுவை இல்லாத டைம்லையும் நீங்கள் ரப்போட பேசிக்கொண்டு தான் இருப்பீங்க. தொழுவைன்றது ரப்போட பேசுகிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் எங்களோட தொழுவை இல்லாத டைம்லையும் அதே வாழ்க்கை எங்களோட வெளியே வாழ்க்கையில் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உங்களுக்கு பூரா உம்மத்துக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.